அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து பாரிஸ் ஒலிம்பிக் பற்றி பார்க்கலாம். எப்படி கேட்பாங்க அப்படின்றத சொல்லிடுறேன். ஸ்போர்ட்ஸ் கொஸ்டின் வந்து ஒரே ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. எப்போவுமே எல்லா எக்ஸாம்லேயுமே வந்து ஒரே ஒரு கொஸ்டின் வந்து கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ்லேருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இல்லை அப்படின்னா சம்டைம்ஸ் 2 கொஸ்டின் கூட கேட்பாங்க. அதை தாண்டி கேட்க மாட்டாங்க. ஒரு கொஸ்டின் இல்லைன்னா 2 கொஸ்டின் வரும். ஓகேவா? இப்போது ஒலிம்பிக்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 32வது ஒலிம்பிக் 2020 நடந்துச்சு. அதிலருந்து எல்லா எக்ஸாம்லேயுமே ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த 2020க்கு அப்புறம் வந்த எல்லா எக்ஸாம்லேயுமே மீராபாய் ஜானுவை பற்றி இருக்கட்டும், அவங்க எந்த ஸ்டேட் அப்படின்றது, அதுக்கப்புறம் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்க, அதுக்கப்புறம் வந்து நீரஜ் சோப்ரா, ஸோ அவங்களேருந்து ஒரு கொஸ்டின் யார் வந்து அச்சீவ் பண்ணியிருந்தாங்களோ அவங்களேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் ஜேஸ் ஒலிம்பியாட் போட்டி இப்போது மாமல்லபுரத்தில் நடந்துச்சு. அதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. எங்கே நடந்துச்சு, எந்த தேதியில் நடந்துச்சு, எத்தனை பிரிவுகளில் நடந்துச்சு அப்படின்னு ஒரு கொஸ்டினை அந்த ஜெஸ் ஒலிம்பியாட் போட்டியிலேருந்து நிறைய கொஸ்டின் கேட்டாங்க. ஏன்னா ஜெஸ் ஒலிம்பியாட் போட்டி முதல் முறையாக நம்ம இந்தியாவில் அதுவும் தமிழகத்தில் நடந்தது. அந்த கொஸ்டின் கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதே போல் இப்போது பாரிஸ் ஒலிம்பிக்லேருந்து எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்கலாம். இந்த ஒலிம்பிக்கை வந்து 2 விதமாக படிக்கணும். ஒன்று வந்து இந்த பாரிஸ் ஒலிம்பிக் ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு ஒலிம்பிக். என்ன அப்படின்னா அது வந்து நூற்றாண்டு. ஓகேவா? சொல்கிறேன், 1 by 1 சொல்கிறேன். பாரிஸ் ஒலிம்பிக் ரொம்ப முக்கியம். இப்போ வந்து அந்த பாரிஸ் ஒலிம்பிக்கோட முக்கியத்துவத்தை படிச்சிடலாம். அதுக்கப்புறம் அடுத்த ஒலிம்பிக் வந்து இன்னொரு 3 days இருக்குது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. அதன் பிறகு இந்தியாவிலேருந்து யாரெல்லாம் அச்சீவ் பண்ணாங்க அப்படின்றத அதுக்கப்புறம் வந்து ஒலிம்பிக் முடிஞ்சதுக்கப்புறம் சேர்த்து நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நான் போடுற வீடியோ வந்து ஃபுல்லாக நியூஸ் பேப்பரில் இருந்தது தான். நியூஸ் பேப்பர்லேருந்து இப்போ சமீப காலத்தில் ஒரு 3 மாதமாக நியூஸ் பேப்பரில் வந்ததாக தான் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேவா? நோட்ஸ் எடுத்து கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஒலிம்பிக்கோட தோற்றம் இது ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது கொஸ்டினாக கண்டிப்பாக இருக்காது. 8ஆம் நூற்றாண்டில் ஏதென்ஸ் நாட்டில் ஒலிம்பியா அப்படின்ற ஒரு இடத்துல தான் ஃபஸ்ட்டு ஒலிம்பிக் நடந்திருக்கும். அதனால தான் அதோட பேரே என்னது ஒலிம்பிக் அப்படின்னு வச்சுருப்பாங்க. அந்த பிளேஸ் பேர் ஒலிம்பியா, ஏதென்ஸ் நாட்டில் இருக்குது. ஸோ அதனால தான் என்ன வச்சுருப்பாங்க அப்படின்னா ஒலிம்பிக் அப்படின்ற பேரே வந்து வந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து நவீன ஒலிம்பிக், இதிலேருந்து தான் கொஸ்டின் இருக்கும். நவீன ஒலிம்பிக் பார்த்திங்க அப்படின்னா எப்போ தொடங்குது அப்படின்னா 1896 தான் தொடங்கியிருக்கோம். அதில் இருந்து தான் பார்த்திங்க அப்படின்னா 4 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒலிம்பிக் வந்து நடந்துகிட்ருக்கு. 1896 தான் முதல் முறையாக நவீன ஒலிம்பிக் தோன்றியது. அதுவும் எங்கன்னா ஏதென்ஸ் நாட்டில் தான். ஒரு 3 விதமாக நடத்துவாங்க. குளிர்காலம், யூத்து, பாரா அப்படின்னு 3 விதமாக வந்து ஒலிம்பிக் வந்து நடக்குது. ஃபஸ்ட்டு வந்து 1896 வெறும் 14 நாடுகள் தான் பங்கேற்றாங்க. வெறும் 14 நாடுகள். இப்போ பாருங்கள், இந்த 33வது ஒலிம்பிக் இந்த வருஷம் நடக்க போகிறதுல 196 நாடுகள், 32 கேம்ஸ், 32 விளையாட்டுகள், மேலும் 10,000த்துக்கும் மேற்பட்டோர் வந்து பங்கு பெறுறாங்க. ஓகே, இப்போது இந்த ஒலிம்பிக்கில் எந்த தேதியிலேருந்து நடக்குதுன்னு நல்லா பார்த்து வச்சுங்க. ஏன் அப்படின்னா ஒலிம்பியாட் போட்டியே கேட்டாங்க. ஜெஸ் ஒலிம்பியாட் போட்டியை வந்து எந்த டேட்டில் ஸ்டார்ட் ஆகி எந்த டேட்டில் வந்து, ஏன்னா அது தமிழகத்தில் நடந்தது அப்படின்றதுனால அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து எல்லா எக்ஸாம்லேயுமே கேட்டாங்க. இருந்தாலும் நம்ம இதையும் வந்து பார்த்து வச்சுக்கலாம். ஜூலை 26 to August 11. அதே மாதிரி இது ஒரு முக்கியமான ஒன்று. நான் ரொம்ப ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். என்ன அப்படின்னா இதுவரைய 1896 ஒலிம்பிக் தோன்றியது நவீன ஒலிம்பிக். அப்போது இருந்து 4 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒலிம்பிக் நடந்துகிட்டே இருக்குது. இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்த்திங்க அப்படின்னா சம எண்ணிக்கையில் 2 பேருமே பங்கு பெற போகிறாங்க. வீரர் வீராங்கனை 2 பேருமே பார்த்திங்க அப்படின்னா சம எண்ணிக்கையில் பங்கு பெறும் முதல் ஒலிம்பிக் இந்த ஒலிம்பிக் தான், பாரிஸ் ஒலிம்பிக் தான். இதுவரையே இந்த மாதிரி பங்கு பெற்றதில்லை. ஆடவர் அதிகமாக இருப்பாங்க, ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்க அப்படின்னா சம எண்ணிக்கையில் பாரிஸ் ஒலிம்பிக்கில் முதல் முறையாக பங்கு பெற உள்ளன வீரர் மற்றும் வீராங்கனைகள். ஸோ இது ஒரு முக்கியமான ஒன்று. பாரிஸ் ஒலிம்பிக்கில் இது ஒரு முக்கியம். அடுத்தது இந்த தொடக்க விழா பாரிஸ் நகரில் ஜி நாட்டில் நடைபெறுகிறது. ஓகேவா? எங்கே நடைபெறுறது அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. ஜி நாடு. அடுத்து நூற்றாண்டு. இது வந்து இந்த ஒலிம்பிக் வந்து பாரிஸ், அந்த ஃப்ரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடக்குது. ஃப்ரான்ஸ் நாட்டுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு ஒலிம்பிக்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா பாரிஸ் வந்து 1924 ஒலிம்பிக் அவங்க தான் நடத்தினாங்க. இப்போ ஒரு 3 விதமாக சொன்னோன்னா பாரா ஒலிம்பிக், யூத் ஒலிம்பிக், குளிர்கால ஒலிம்பிக். அந்த கோடைக்கால ஒலிம்பிக்கை தான் யூத்துன்னு சொல்லுவாங்க. அது பார்த்திங்க அப்படின்னா 3மே 1924 வந்து ஃப்ரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடந்துச்சு. அதன் பிறகு நூற்றாண்டு கண்டு இந்த வருஷம் 2024 எங்கே தான் நடக்க போகுது, அந்த நாட்டில் தான் நடக்க போகுது. அதனால் அவங்களுக்கு ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒரு ஒலிம்பிக் அப்படின்னு சொல்லலாம். 1924லையும் பாரிஸில் தான் நடந்துச்சு. இப்போ 2024லையும் பாரிஸில் தான் நடக்குது. அதே மாதிரி 3 முறை ஒலிம்பிக் நடத்திய 2வது நாடு எது அப்படின்னா ஃப்ரான்ஸ். 3 முறை ஒலிம்பிக்
இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா 1900லையும் 1924லையும் இப்போது 2024லையும் 3 முறை வந்து ஒலிம்பிக் நடத்திய எவ்வளவோ நாடுகள் வந்து ஒரு தடவை கூட ஒலிம்பிக் நடத்தலை. அதில் பார்த்திங்கன்னா இந்தியாவை சொல்லலாம். இந்தியாவில் வந்து இதுவரை ஒலிம்பிக் நடந்ததே இல்லை. 2036 நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 3 முறை ஒலிம்பிக் நடத்திய முதல் நாடு லண்டன், 3 முறை ஒலிம்பிக் நடத்திய 2வது நாடு வந்து ஃப்ரான்ஸ், 3 முறை ஒலிம்பிக் நடத்திய ஃபஸ்ட் நாடு வந்து லண்டன். அது பார்த்திங்க அப்படின்னா இப்போது லாஸ்ட்டாக லண்டனில் வந்து 2011 3வது முறை நடந்துச்சு. ஃப்ரான்ஸில் பார்த்திங்க அப்படின்னா இந்த வருஷம் 2024 தான் 3வது முறை நடக்குது. 3 முறை நடத்தின 2 நாடு அப்படின்னா ஃபஸ்ட்டு லண்டனும் 2வது வந்து பாரிஸும் வந்து இருக்குது. அடுத்தது 32வது ஒலிம்பிக், லாஸ்ட் ஒலிம்பிக் பார்த்திங்க அப்படின்னா யார் நம்ம இந்தியாவில் யாரெல்லாம் வின் பண்ணியிருப்போம் அப்படின்னா மொத்தம் வந்து 7 பதக்கங்கள் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. ஒரே ஒரு தங்கம் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த தங்கம் வின் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீரஜ் சோப்ரா யார் அப்படின்றதவே வந்து இந்தியா திரும்பி பார்த்தாங்க. ஸோ அத்லெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாவலின் த்ரோ, ஸோ ஈட்டி எறிதலில் வந்து தங்கம் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி மீராபாய் ஜானு பார்த்திங்கன்னா பளுதூக்குதலில் வின் பண்ணியிருப்பாங்க. ஓகே, மொத்தம் 7 பதக்கம். இது வந்து லாஸ்ட் இயர் மீன்ஸ் 4 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன்னா 4 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஒலிம்பிக் வந்து நடக்கும். அடுத்து இந்த வருஷம் இப்போ நடக்க போகிற ஒலிம்பிக்கோட ஜோதின்னு சொல்லுவோம், டார்ச். அந்த நீங்கள் கூட ஒலிம்பிக் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஒலியை வந்து இவங்க தான் தொடங்கி வச்சாங்க. இந்தியா சார்பாக யார் தொடங்கி வச்சாங்க அப்படின்றதெல்லாம் பார்ப்பீங்க. இன்னொரு 3 நாளைக்கு அப்புறம் வந்து ஒலிம்பிக் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பார்ப்பீங்க. அதை வந்து வடிவமைத்தவர் யார் அப்படின்னா ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்த மேத்யூ லெஹானி. ஸோ அதோட தீம் கரு என்ன அப்படின்னா சமத்துவம், நீர், அமைதி. இது கொஞ்சம் முக்கியமான ஒன்று. எப்போவுமே வந்து அந்த வடிவமைத்ததில் இந்த தீம் அடிப்படையிலலாம் வடிவமைச்சிருக்க மாட்டாங்க. இந்த டைம் தான் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்த வடிவமைப்பாளர் மேத்யூ லெஹானி சமத்துவம், நீர், அமைதி அடிப்படையில் அந்த டார்ச்சை வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஸோ இந்தியா சார்பாக வந்து ஒரு நபர் வந்து அந்த டார்ச்சை வந்து எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அது சரத்கமல் மணிகா பத்ரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது ஃபஸ்ட்டு நம்ம இந்தியா சார்பாக வந்து ஃபஸ்ட் டைமாக இதுக்கு முன்னாடி வந்து டீமாக வந்து டேபிள் டென்னிஸ் வந்து இடம்பெற்றிருக்காது எந்த ஒரு ஒலிம்பிக்லையுமே. இந்த டைம் தான் வந்து இந்தியா சார்பாக டேபிள் டென்னிஸ் அணிகள் வந்து ஆண்கள் பிரிவு சரத்கமல் தலைமையிலும் பெண்கள் பிரிவு மணிகா பத்ரா தலைமையிலும் பங்கு பெற உள்ளன. இதுக்கு முன்னாடி வந்து டீம் வந்து இந்தியாவோட டீம் வந்து செயல்படல, ஃபஸ்ட் டைம் வந்து செயல்படுறாங்க. ஆடவர் பிரிவு வந்து சரத்கமல், பெண்கள் பிரிவு வந்து மணிகா பத்ரா. அடுத்தது நம்ம இந்தியாவில் வந்து 2036 வந்து ஒலிம்பிக் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்தது வந்து 2028 ஒலிம்பிக் பார்த்திங்க அப்படின்னா யூஎஸில் நடக்கும் அடுத்த ஒலிம்பிக். அதில் தான் ஃபஸ்ட் ஒரு 5 விளையாட்டுகள் புதிதாக இணைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2028 அமெரிக்காவில் நடைபெற உள்ள ஒலிம்பிக் போட்டியில் கிரிக்கெட், ஸோ இதுவரை ஒலிம்பிக்கில் கிரிக்கெட் இல்லை, ஒரு பார்த்திங்கன்னா ஒலிம்பிக்கில் இருந்துச்சு ஒரு 2-3 ஒலிம்பிக்ஸ்க்கு முன்னாடி, 2-3 ஒரு 5-6 ஒலிம்பிக் முன்னாடி இருந்தது. பட் அதை கண்டினியூ பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரே ஒரு ஒலிம்பிக்கில் மட்டும் இருந்திருக்கோம். இப்போ திரும்பவும் என்ன பண்ண போகிறாங்கன்னா கிரிக்கெட்டை வந்து அதில் சேர்க்க போகிறாங்க. கிரிக்கெட், பிளாக் கால்பந்து, அதுக்கப்புறம் குவாஸ், ஸ்பேஸ் பால், லாக்ரோஸ் அப்படின்ற ஒரு 5 விளையாட்டுகளை வந்து 2028 ஒலிம்பிக்கில் முதல் முறையாக சேர்க்க போகிறாங்க. இந்த 4 கேம்ஸுமே பார்த்திங்கன்னா முதல் முறையாக சேர்க்க போகிறாங்க. பட் கிரிக்கெட் மட்டும் இதுக்கு முன்னாடி ஒரு ஒலிம்பிக்கில் இருந்திருக்கும், ஆனால் அதுக்கப்புறம் வந்து ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. இப்போ அதுக்கப்புறம் மீண்டும் பார்த்திங்கன்னா 2028 வந்து இந்த கிரிக்கெட்டை வந்து ஒலிம்பிக்கில் சேர்க்க போகிறாங்க. ஸோ அவ்வளோதான். 2 விதமாக தான் நம்ம ஒலிம்பிக் பற்றி படிப்போம். இதுக்கப்புறம் வந்து நான் ஒரு வீடியோ வந்து கொடுக்குறேன், யாரெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கா, எப்படியெல்லாம் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ வந்து கொடுக்குறேன். தேங்க்யூ.